வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோவிலில் இருக்கோன்னா, வேம்பிலி அம்மன் கோவில், குன்றத்தூர்லேயே அமைஞ்சிருக்க வேம்பிலி அம்மன் கோவிலில் இருக்கோம். கோவில் பார்த்திங்கன்னா, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது பொன்னியம்மன் கோவில் போகிற வழியிலேயே இந்த அம்மாவும் இருக்காங்க, வேம்பிலி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. நாங்கள் இது சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்துட்ருக்கோம். கோவிலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதன்றதுனாலே எல்லா அம்மன் கோவிலுமே பொங்கல் வைக்கிறது, கோவில் அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனைகள் பயங்கரமாக யூஸ்வலாக நடக்கிறத விட அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஆடி 5ஆம் நாள், ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு கோவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். 31 நாளில் 31 கோவில் காட்டலாம், அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. சக்ஸஸ்ஃபுல்லி இன்றைக்கும் ஒரு அம்மன் கோவில் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இது பார்த்திங்கன்னா கோவில் வெளிப்பிரகாரம். இது நாங்கள் இன்றைக்கி போகும்போது கோவிலில் அம்மனுக்கு ஒருத்தவங்க வேண்டிட்டு பட்டு புடவை எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் பச்சை கலர் பட்டு புடவை எடுத்துகிட்டு சாத்தியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கும் சரி, அது அட்லீஸ்ட் நாங்கள் வர நேரத்துக்கு எங்களுக்கு அது ஒரு பாக்கியமாக நாங்கள் அதை பார்த்தோம். நம்ம பார்க்குற வேண்டியதான் இமீடியட்டாக அந்த அம்மா போட்டிருக்க துணிக்கு மேலேயே அந்த பட்டு புடவையும் ஐயர் வாங்கி சாத்தினாங்க அம்மனுக்கு. அதுவே எங்களுக்கு கொடுப்பனை கிடச்சிது. அதை முடிச்சுட்டு அப்புறம் வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வேப்பஞ்சாலம், வேப்பிலையே ஆடை மாதிரி இது பண்ணி வேண்டிட்டு பண்ணுவாங்க, அதையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் இந்த ஆடி மாதம் தான் இதெல்லாம் ஸ்பெஷலாக நிறைய பண்ணுவாங்க அம்மன் கோவிலில். ஸோ அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் கிடைக்கிறது, இதெல்லாம் நாங்கள் ஒரு பர்சனலாகவே இது ஒரு பிளஸ்ஸிங் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க. அது எங்களுக்கும் கிடச்சிது. சரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி, கொஞ்சம் கோவில்னாலே நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அம்மன் கோவில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.